இது வெளியே வந்தோம். இங்கே பாருங்கள், இதில் ஐஸாக இருக்கும். இது ரொம்ப வழுக்கும். ஸ்னோ பிரச்சனையே இல்லை, அதுக்கு கீழே ஐஸ் மாதிரி இருக்கும், அதுதான் பிரச்சனை. நேற்று நைட்டில் இருந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பயங்கரமாக கொட்டுச்சு ஸ்னோ. எங்களுக்கு ஸ்னோ வார்னிங்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், 2 சைடு எவ்வளோ பயிலாக இருக்குன்னு. 24 மணி நேரமாக கொட்டுச்சு. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்கைஸும் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் பாருங்கள், அது மேலே ஸ்னோ. அது தர மட்டத்துக்கு தான் இருக்கும். எவ்வளோ ஸ்னோ கொட்டி உள்ளே போயிருக்கு பாருங்க. ஸோ இப்போ நாம் நடந்து போயிட்டுருக்கிறது சைடு வாக்கு. இங்கே கவர்மெண்ட்டே ஸ்னோவை கிளியர் பண்ணிடுவாங்க. அடுத்தது ரோட்டையும் ஒரு புல்டோசர் மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அதை வச்சு நிறவிடுவாங்க. பட் இந்த வீட்டுக்கு சைடு வாக்கிலேருந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நாம் தான் ஷவல் பண்ணணும். அது பெரிய வேலை. இன்றைக்கி பக்கத்து வீட்டில் ஷவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். இதோ இந்த மாதிரி ஷவல் பண்ணி இது பண்ணணும். இதில் என்ன இதுன்னா, நான் ஸ்னோ கிளியர் பண்ணாமல் வச்சுருப்பேன்னா, நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற ஸ்னோனால் யாருக்காச்சும் ஏதாவது வலிக்கிட்டு விழுந்துட்டாங்கன்னோ ஏதோ ஆயிடுச்சுனாவோ, வலிக்கிட்டு விழுந்தவங்க நம்ம மேலே கேஸ் போடலாம். லைக் நஷ்டஈடு கேட்டு சூ பண்ணுற மாதிரி. இந்த ஒரு இடத்துல மட்டும் எவ்வளோ ஹைட்டில் பெஞ்சிருக்கு பாருங்கள். அப்போது டோட்டலாக எவ்வளோ ஸ்னோ இங்கே விழுந்துருக்குன்னு பாருங்களேன். கார்ஸ் எல்லாம் போகுது. காரெல்லாம் இப்போ வின்டர் டயருக்கு மாறிடணும், இல்லைன்னா பிரேக் அடித்தா நிற்காது, சரசரன்னு இழுத்துக்கிட்டு போயிடும். பார்க்க அழகாக இருக்குது. ஒரு 2 வாரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போர் அடிச்சு போயிடும். என்னடா குளிரே அடிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு இருக்கும். இந்த கார் மேலே அப்படியே ஓட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், அன்டச். யாருமே இது மேலே நடக்கலை, அதனால் எப்படி இருக்குன்னு கேக் மாதிரி இருக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபையிங். இதோ காரெல்லாம் போய் ஒரே ஸ்லஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் ஸ்லஷ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் மோசம்தான். காரை எல்லாம் இழுத்து விட்டுரும், பிரேக் அடித்தா நிற்காது. பயங்கர பனி. கடைக்கு போயிருந்தோம் வெளியே, அதுதான் ஸ்னோ நிக்கெட்டுன்னு வெளியே வந்தேன். இப்போ நம்மளை பார்த்திங்கன்னாலும் ஃபுல்லாக லேயர் பண்ணி, இதுக்குள்ளே ஒரு ஃப்ளீஸ் ஜாக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு தெர்மல் வேர் இருக்குது, கைக்கு க்ளவுஸு, ஹூடி கண்டிப்பாக தேவை. ஏன்னா பனி பெய்யலினாலும் முடியல, அப்படியே சில்னஸ் இறங்கும். அப்புறம் நல்ல பேண்ட்ஸு. நம்மளுக்கு இது ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் இல்லை, ஆனால் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ், வாட்டர் ப்ரூஃப் பேண்ட்ஸ் வாங்கணும். ஒரு நல்ல பூட்டு. இது பூட் கிடையாது, ஹைக்கிங் ஷூஸு. பட் இதுவே இப்போதைக்கு ஓகே. நான் சீக்கிரம் வேறு வாங்கணும். இதோ வந்துட்டோம். இதுதான் நம்ம இருக்கிற இடம். இங்கே பாருங்கள், ஏதோ படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி இருக்குது. காலை எவ்வளோக்கு போகுது பாருங்க. நாய் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்குள்ளே போராடி போகணும். அம்மா ஒரு வழியாக வந்துட்டோம். இனி 2 நாள் கழித்து வீட்டை விட்டு வெளியே போகலாம்.
அங்கே பாருங்களேன், ஸ்னோ கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணணும்னா, உருட்டிக்கிட்டே போனோம்னா ஸ்னோவை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுரும் சைடில், கீழ் வழியாக எடுத்து. இந்த வாட்டர் பாருங்க, சைன்னு ஸ்ப்ரே பண்ணி விட்டுரும். இது கொஞ்சம் ஈஸியான வேலைன்னு வைங்களேன். நம்ம அந்த ஷவல் எடுத்து தூக்கி போடுறதுக்கு